எதையோ முடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. சரி வீடியோ எடுத்தா எனக்கு ஆப்படிக்கிறதுக்குன்னே வந்திருக்காமா. எம்மாடி உங்களை வளர்க்கறது எனக்கு தான் பெரிய பிரச்சனையா போய் முடியும் போல. போட்டு இந்த லேப்டாப் அந்த கீபோர்டு அடாப்டரை போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்காள. சரி அவன் அடுத்து எல்லா பேப்பரு எல்லாத்தையும் கடிக்க வேண்டியதான் இருக்காள. லியோ பாக்கான் யாராவது பைசா பார்க்கதான் மார்க்கமா இருக்கு. ராணி பார்க்கதான் மார்க்கமா இருக்கு. திடீர்னு பைத்தியக்கார மாதிரி ஏதோ பண்றாளா கிராணி. அவன் சும்மா தூங்கிட்டு இருந்தான். அப்பத்துல இருந்து அவனை அடிக்கிறதா வேலை அவளுக்கு. லியோமா கிராணி ஏதோ விளையாட்டு ஊர்ல இருக்கா. சோ சோ பாவம் அந்த பச்சை குழந்தை லியோ. என்னத்த சொல்ல, அப்படியே அந்த அம்முதான் அம்மு கேரக்டர் பாக்குது. நைஸ் படிக்க போறாளியோ. அச்சோ எனக்கு லியோ பார்த்தா பாவமா இருக்கு. குழந்தை பாவம். லியோ கண்ணு லியோ கண்ணு சொல்ல போப்போ சொல்லும். சரி சரி போப்படானப்பா. ஏ கிராணி உன்னைய மாதிரி நினைச்சியா நீ அவனை? அவன் இந்த வீட்லயே இருக்கான் நல்ல பையன். எப்ப லியோன்னு கூட்டாலும் ஓடி வருவான். உன்னைய மாதிரி கிடையாது. கோமாயிட்டோட நான் சொன்னதுக்கு மோடி லியோ பாப்பா தாக்கப்பட்டார். ஏமா கிராணி என்னாச்சு திடீர்னு? கண்ணெல்லாம் விளையாட்டு வெறி தெரியுது கண்ணுல. காலில இருந்து வரல. 3:30 வந்துட்டு இவங்க சாப்பிட்டு இந்த ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. என்ன கிராணி? ராணிக்கு நேத்து போய் ஊசி போட்டு வந்தாச்சு. இன்னொரு ஊரல் ஊசி. நேத்து ஒரு நல்ல பேரு. அது எப்படின்னு தெரியல. எங்க வீட்டுல எல்லா பூனையுமே அமைதியா தான் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் போனா. ஆனா இவளுக்கு மட்டும் நல்ல பேர் கொடுக்காங்க. இந்த மாதிரி ஒரு பூனை சர்வீஸ்லயே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாரு நேத்து டாக்டர். இவ்வளவு அமைதியான பூனையை அவர் பார்த்ததே இல்லையா. இது அமைதியா. இந்த வீடியோவா அவர்கிட்ட காமிக்கணும். இது ஒரு குரங்கு பூனை, இது அமைதியெல்லாம் கிடையாது அப்படின்னு. என்ன கிராணி? அன்னைக்கும் ஒருத்தர் இது ரொம்ப சமத்து அப்படின்னு சொன்னாங்க அந்த டாக்டரு. நேற்று வேற ஒரு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க நல்ல பொண்ணு அப்படின்னு. என்ன கிராணி முடிஞ்சா? டயர்ட் ஆயிட்டா? மூஞ்ச பாருங்க. மூஞ்சிய பாரு. மூஞ்சி ஏஞ்சல் மூஞ்சி. அப்படியே அதை பார்க்கும்போது சின்னதுல வந்து தவக்கல மாதிரி சோஃபால குச்சேதான் ஞாபகம் வருது. என்ன அழகா இருக்கும் குழந்தை. நிறைய கஷ்டப்பட்டா. சொரி வந்து இப்ப அதுல குட்டி வேற போட போறா போல. இப்போ எத்தனை மாசம் ஆகும் தெரியல குட்டி போட. மேட்டிங்லாம் முடிஞ்சாச்சு. என்ன கிராணி சந்தோஷம். இங்க ஆல்ரெடி பூனைக்கு பஞ்சம். அதனால கிராணி வந்து பூனைக்கு பஞ்சமா இருக்கனால கிராணி குட்டி போட போறோம். லியோ குட்டி எல்லாம் அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அவன் குட்டி போட மாட்டான். சரி அவ்வளவுதானா? டயர்டாகி படுத்துட்டா குரங்கு கிராணி. டயர்டா எனக்கா அப்படின்ற பத்தியா கொழுப்ப எவ்வளோ குரங்கா போலைய குரங்கு.
அந்த கை தெரிஞ்சதுக்கு போய் அடிக்காத குழந்தைய. ஏன் குரங்கு கிராணி எப்பவும் கீக்கிதான் இந்த டைமுக்கு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. குரங்கு சேட்டைய என்னமோ இன்னைக்கு வந்து இந்த மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி தூங்குமா கிராணிமா, தூங்குடி பட்டு. மூக்குல ஏதோ கருப்பா அடிபட்டு வந்திருக்காங்க மேடம். வெளில போனா எல்லாம் தான் நடக்கும், வீட்டுக்குள்ள இருந்தா ஒன்றும் ஆகாது. நீங்க எங்க வெளியில தான் இருப்பான்ற அவ. அவ்வளோதான் நீட்டி செம்ம காமெடியா இருக்கு. இப்படி சிரிக்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து அம்முதான் இருந்தா. இப்ப கிராணி சரியான காமெடி கிராணியோட.